ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஜோதி. படித்ததில் பிடித்த கதைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கதை 14. சந்தோஷம் எங்குள்ளது? ஒரு சொற்பொழிவாளர் கூட்டத்தில் ஒரு தம்பதி அருகில் உள்ள பெண்மணியை பார்த்து கேட்டார், உங்கள் கணவர் உங்களை சந்தோஷமாக பார்த்து கொள்கிறாரா? அருகில் இருந்த கணவர் நிமிர்ந்து நம்பிக்கையுடன் அமர்ந்தார். காரணம், மனைவி அவரிடம் எந்த புகாரும் சொன்னதே இல்லை. அவர் சந்தோஷமாகவே இருந்தார். ஆனால் அந்த மனைவி தெளிவாக, இல்லை, என் கணவர் என்னை சந்தோஷமாக வைத்து கொள்ளவில்லை என்றார். கணவர் அதிர்ந்தார். ஆனால் மனைவி தொடர்ந்தார், என் கணவர் என்னை சந்தோஷமாக வைத்திருக்கவில்லை, என்னை சந்தோஷப்படுத்தியதும் இல்லை. ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் சந்தோஷமாக இருப்பது என்பது அவரை சார்ந்தது இல்லை, என்னையே சார்ந்தது. நான் சந்தோஷமாக இருக்கிறேனா என்பது நான் சம்பந்தப்பட்ட விஷயம். வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் சந்தோஷமாக இருப்பது என் முடிவு. அடுத்தவரால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்றால், இன்னென்ன தருணங்களில் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்றால், நான் பெரும் பிரச்சனையில் இருக்கிறேன் என்று பொருள். நம்மை சுற்றி உள்ள எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன. மனிதர்கள், செல்வங்கள், தட்பவெட்பம், என் வேலை, என் முதலாளி, நண்பர்கள், எனது உடல் மற்றும் மன ஆரோக்கியம், எல்லாமே. இது ஒரு நீண்ட பட்டியல். என்ன ஆனாலும் சந்தோஷமாக இருப்பது என்பது நான் எடுத்த முடிவு. நிறைய இருந்தாலோ குறைவாக இருந்தாலோ என் சந்தோஷம் குறைவதில்லை. வெளியே சென்றாலோ வீட்டில் இருந்தாலோ ஏழையாக இருந்தாலோ பணக்காரியாக இருந்தாலோ என் சந்தோஷம் குறைவதில்லை. திருமணத்துக்கு முன்னும் சந்தோஷமாகத்தான் இருந்தேன். திருமணத்திற்கு பின்னும் சந்தோஷமாகவே இருக்கிறேன். என்னை பற்றி எனக்கே சந்தோஷமாக இருப்பதால் சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையை நான் விரும்ப காரணம், என் வாழ்க்கை மற்றவர்களை விட சுலபமானதாக இருப்பதால் அல்ல, நான் தனிப்பட்ட முறையில் சந்தோஷமாக இருப்பது என்று தீர்மானித்திருப்பதால். நானே என் சந்தோஷத்திற்கு பொறுப்பு. இதை நான் ஒரு தீர்மானமாக மனதில் கொள்ளும்போது என்னை சுமக்கும் பொறுப்பை மற்றவர்களிடமிருந்து நீக்குகிறேன். இது அனைவரது வாழ்க்கையையும் எளிதாக்குகிறது. அதனால்தான் எங்கள் திருமண வாழ்க்கை இத்தனை ஆண்டுகளாக சந்தோஷமாக இருந்து வருகிறது என்றார். கைத்தட்டல் ஓயவே இல்லை. உங்களை சந்தோஷமாக வைத்து கொள்ளும் பொறுப்பை பிறரிடம் ஒப்படைக்காதீர்கள். உங்களை நீங்கள் மனதார மதிக்கும் வரை உங்களுக்குள் நீங்களே சந்தோஷப்பட்டு கொள்வீர்கள். சந்தோஷம் உள்ளே உள்ளது, வெளியில் இல்லவே இல்லை. ஹாய் வீவர்ஸ், நான் இந்த கதையில் எத்தனை சந்தோஷம் சொல்லியிருக்கேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.